வெண்பொங்கல் பண்ணலாமா? 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் பச்சரிசிக்கு 3 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சைட் பை சைட்ல 1 ஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல விசில் அடங்கி கரெக்டா நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த டைமிங்ல நம்ம என்ன தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா நெய் விட்டு மிளகு ஜீரகம் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது முந்திரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா நான் இஞ்சி திருவி எடுத்திருக்கேன். அதோட கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்துல நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை பொங்கலோட சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். பொங்கல் ரெடி.